நம்முடைய சகஜ வாழ்க்கையில் ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றான், துன்பப்படுகின்றான், நோய்வாய்ப்படுகிறான் என்றால் அவனை பார்த்து நாம் இறக்கப்படுகின்றோம், பாசமாக இருக்கின்றோம். ரொம்ப பாசமாக இருந்தால் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது என்று அழுகை கூட வருகின்றது. அந்த வேதனை தான் அப்பொழுது உருவாகின்றது. ஆனால் அந்த நேரத்திலே அதுபோன்ற வேதனை என்னாதபடி ஈஸ்வரா என்ற உயிரை புருவ மத்தியிலே எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தின் உலகை நுகர்ந்தால் இது நாரதன். ஆனால் நாரதன் கலகப்பிரியன். அவன் என்ன செய்கின்றான்? நம்மிடம் இந்த உலகின் ஒளிகளை எழுப்புகின்றது. ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் அவன் மீது நீ பாசம் வைத்திருக்கின்றாய். அதற்கு மாறாக நீ இந்த நிலையில் நட. அவன் நலமாக வேண்டும், அவன் உடல் நலம் பெற வேண்டும், அவன் இருந்து விடுபட வேண்டும் என்று நம்மை எண்ணும்படி சொல்கின்றான். ஆனால் அந்த வேதனைப்படுவருடைய உடலின் மீது நாம் பாசம் வைத்து செலுத்தப்படும் பொழுது அந்த எண்ணங்கள் தான் வருகின்றது. அந்த இடத்திலே அந்த வேதனையை அகற்றிவிட்டு நல்ல எண்ணம் வருவதற்காக துருவ நட்சத்திரத்தின் உணவை பெரும்படி சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது. காரணம், நாம் பிடிவாதமாக அவன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றான், அதை நான் எப்படி பேசாமல் இருப்பது, நான் எப்படி அழுகாமல் இருப்பது, நான் எப்படி எப்பா இந்த இடத்துல வேதனைப்படாமல் இருக்கிறது என்று அதைத்தான் சொல்லுகின்றோம். ஆனால் நாரதனோ கலகப்பிரியன். கலகமும் நன்மையில் முடியும். நீ அந்த வேதனையான உணர்வை, அந்த தீமையை நுகராதே, அருள்வழி பெற வேண்டும், அவன் உடல் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நீ எடுத்துச் சொல்லு என்று அவன் சொல்லுகின்றான். நாரதன் இந்த உணர்வை நுகர்ந்தம் என்றால் உயர்ந்த எண்ணங்களாக வருகின்றது. அதே சமயத்தில் விஷ்ணு உயிரிடத்தில் இதை சொல்லப்படும் பொழுது அவன் அதை உருவாக்குகின்றான். நல்லதை உருவாக்கக்கூடிய வரமாக கொடுத்து விடுகின்றான். விஷ்ணு வரம் கொடுத்து விட்டால் அவனுடைய மகன் பிரம்மா அவன் என்ன செய்வான்? இந்த உணவின் சக்திகளை சிருஷ்டியாக்கின்றான், உருவாக்குகின்றான். அதன் நலம் பெற செய்யக்கூடிய சக்தி இந்த உடலான சிவனுக்குள் எப்படி ஐக்கியமாகின்றது, உடலாகின்றது. வேதனைப்படுவோர் உடலை நுகர்ந்து வேதனையை உன் உடலாக மாற்றாதே, வேதனை நீக்கி அறிஞரின் உடலை நுகர்ந்து நலம் பெற செய்யக்கூடிய சக்தியாக உனக்குள் உருவாக்கி என்றுதான் சாஸ்திரங்கள் தெளிவாக காட்டுகின்றது. ஆனால் இந்த விளக்கங்களை எடுத்துச் சொல்வதற்கு இன்று ஆள் இல்லை, சொன்னாலும் புரிந்து கொள்வதற்கும் வழி இல்லை. ஏனென்றால் இன்றைய வழக்கத்தில் நாரதனை பற்றி என்ன சொல்கிறோம் என்றால், ஒருவருக்கொருவர் நீ நாரதர் வேலை பார்க்கின்றாய், அங்கே கோல் மூட்டி விடுகின்றாய், இங்கே கோல் மூட்டி விடுகிறாய் என்று இப்படித்தான் நாரதரை அசுத்தப்படுத்துகின்றோம். ஆனால் நாரதன் என்பது யார்? துருவ நட்சத்திரத்தின் உணர்வு. அதை எடுக்கும் பொழுது வேதனையோ, பகமையோ, துன்பமோ, நோயோ, கோபமோ இது போன்ற தீமையான உணர்வுகள் வராதபடி தடுக்கச் செய்கின்றது. அவன் ரிஷியின் மகன், நாராயணன் அபிமான புத்திரன். அவன் எல்லா இடங்களுக்கும் வருகின்றான் என்றுதான் காட்டுகின்றது. உயிரான விஷ்ணுவிடம் வருகின்றான், இதே உணர்ச்சியில் உருவாகும் பிரம்மனிடம் வருகின்றான், இங்கே ஈஸ்வரனிடம் வருகின்றான். சித்திரபுத்திரன் கண்கொண்டு பார்த்த உணவின் தன்மை இங்கே அவனிடம் வந்து நாரதன் என்ன செய்கின்றான்? அந்த கணக்கை எழுதி கொண்டிருக்கும் சித்திரபுத்திரனிடம் சென்று நீ இந்த கணக்கை மாற்றிவிட்டு நல்ல உணவின் சக்தியாக இந்த கணக்கை மாற்றி என்று, என்னால் அந்த தீமையான உணர்வுகளை தடுத்து நிறுத்தப்படும் பொழுது அந்த கணக்கு தீமையின் நிலை வளர்வது ஒன்று குறைகின்றது. இப்படி தீமையான அந்த உணர்ச்சிகள் அது உருவாகாதபடி ஒவ்வொன்றுக்குள்ளும் சென்று இந்த உலகத்தை சீராக அமைக்கின்றான் என்று காவியங்கள் காட்டுகின்றது. ஆக உடலுக்குள் புகுந்து ஒவ்வொரு உணர்விலும் இந்த உணர்ச்சிகளை அது மாற்றுகின்றது என்பதை காட்ட நாரதன் சிவனிடம் போகின்றான், பிரம்மனிடம் செல்கின்றான், இந்த லோகத்திற்கு செல்கின்றான், இந்திரனிடம் செல்லுகின்றான். ஒவ்வொருவரிடத்திலும் சென்று அந்த தீமையான உணர்வுகளை மாற்றி அமைக்கும் சக்தியாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நமக்குள் தீமைகளை அகற்றி தீமைகள் புகாது எப்படி நம்மை பாதுகாக்கிறது என்பதைத்தான் அகசியனுக்கு பின் வந்த ஞானிகள் நமக்கு இதை தெளிவாக்கியுள்ளார்கள். சூரியன் பொதுவாக இந்த உலகில் உருப்பெற்ற ஒவ்வொன்றையுமே
அதனால் அறிவாக அது செடியோ கொடியோ மிருகங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த இனச்சத்தை கொடுத்து அது நாராயணனுடைய அம்சமாக இயக்குகின்றது. ஆனால் தனித்தன்மை கொண்ட உணர்வுகள் நஞ்சினை வென்றிடும் உணர்வின் சக்தியாக துருவ நட்சத்திரத்திலிருந்து வருகின்றது. ரிஷியின் மகன் நாரதன் தீமைகளை அகற்றக்கூடிய வல்லமை பெற்றவன். அதை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அது சூரியனுடைய அபிமான புத்திரனாக மாறுகின்றது. அதை யாரெல்லாம் நுகர்கின்றார்களோ அவரது வாழ்க்கையில் வந்த இருளை நீக்கி அந்த உடலுக்குள் ஒளி என்ற உணரை ஊட்டும் சக்தியாக அந்த நாரதன் இயக்க சக்தியாக கொண்டு வருகிறான் என்பதைத்தான் காவியங்கள் மூலம் நமக்கு சாஸ்திரங்கள் தெளிவாக வழிகாட்டுகின்றது. ஆனால் நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டோமா? புரிந்து கொள்ள வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெற வேண்டும் என்று அதை நமக்குள் சேர்த்துக் கொண்டால் நம்மை அருள்வழியில் அது மாற்றும். உயிரான ஈஸ்வரின் துணை கொண்டு நம் உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய செறியேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமன துருவ தியானத்தில் நான் தினமும் காலையில் உட்கார்ந்து செய்கிறேன் என்று அதில் பெருமைப்பட்டு விடக்கூடாது. வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் தீமைகளை சந்திக்கின்றோமோ அடுத்த கணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேர் எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும், ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உடலுக்குள் இதை தியானித்து அந்த உயர்ந்த சக்திகளை பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். ஆக தீமைகள் புகாது தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் ஒளியை நமக்குள் பெருக்கி அதனை சேவிப்பாக நம் உயிரான்மாவை ஒளியாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். ஆனால் காவியங்களும் அதை நமக்கு காட்டிய ஞானிகளும் தெளிவாகத்தான் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆனால் அதை நாம் பிற்காலத்திலே மாற்றப்பட்டு விட்டதால் நாம் உண்மை உட்கொள்ள உள்கருத்தை அறிய முடியாது போய்விட்டது. அதைத்தான் குருநாதன் காட்டிய வழியை உங்களுக்குள் இப்போது தெளிவாக்கி அருள் உணர்வுகளை பெருக்கி அருள் வாழ்க்கை வாழ்ந்து இருளான நிலையிலிருந்து விடுபடும் சக்தியாக அந்த நாரதன் என்ற நல்ல உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தினுடைய நண்பனாக்கி அருள்வழி வாழ்ந்து என்று குருவர்களை வழிகாட்டுகின்றார்கள்.